மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் மற்றும் நடிகர் நெடுமுடி வேணு ஆகியோரின் காட்சிகளை புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படமாக்க இந்தியன் 2 இயக்குனர் ஷங்கர் திட்டமிட்டிருக்கிறார். கடந்த 1996ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம் இந்தியன். சுதந்திர போராட்டத்தையும் லஞ்சத்திற்கு எதிரான போராட்டத்தையும் மிக அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் சங்கர். அப்போதிலிருந்தே இந்த திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வெளிவராதா என அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தனர். இதனையடுத்து பல வருடங்களுக்கு பிறகு அந்த படத்தின் 2ஆம் பாகத்தை உருவாக திட்டமிடப்பட்டது. அதன்படி இந்தியன் 2 திரைப்படம் ஆரம்பிக்கப்பட்டது. லைகா நிறுவனம் தயாரிப்பில் இறங்கியது. கடந்த 2019ஆம் ஆண்டு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி ஷூட்டிங்கும் தொடங்கிய சூழலில் சில பிரச்சனைகளின் காரணமாக ஷூட்டிங் தடைப்பட்டது. அதன் பின் மீண்டும் 2020ஆம் ஆண்டு முழுவீச்சில் ஷூட்டிங் தொடங்கியது. அப்போது பரபரப்பாக நடந்து வந்த ஷூட்டிங்கில் கிரேன் சரிந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஷங்கரின் உதவி இயக்குநர்கள் உள்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனால் இந்தியன் 2 படம் பெரும்பாலும் கைவிடப்பட்டுவிட்டது என்றே பலராலும் கருதப்பட்டது. கமல்ஹாசனும் விக்ரம் படத்தில் நடித்து மெகா ஹிட்டை கொடுத்தார். இதனால் இந்தியன் 2 நிச்சயம் மீண்டும் தொடங்கப்படாது என்பது பலரின் பேச்சாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் இந்தியன் 2 படத்தை ரெட் ஜெயண்ட் நிறுவனமும் லைகாவுடன் இணைந்து தயாரிக்க முன் வந்தது. பல்வேறு சர்ச்சைகள் தடங்கல்களுக்கு மத்தியில் இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. உலக நாயகன் கமல்ஹாசன் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இவருடன் காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், பாபி சிம்ஹா, சமுத்திரக்கனி உள்ளிட்ட பல்வேறு நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து வருகின்றனர். மேலும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார். சென்னை, ஹைதராபாத், திருப்பதி உள்ளிட்ட இடங்களில் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்தது. இதனையடுத்து தைவான், தென்னாப்பிரிக்காவில் ஷூட்டிங் நடந்தன. தென்னாப்பிரிக்காவில் ரயில் விபத்து தொடர்பான காட்சிகள் படமாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த படம் தொடங்கப்பட்ட போது படப்பிடிப்பில் நகைச்சுவை நடிகர் விவேக் மற்றும் நடிகர் நெடுமுடி வேணு நடித்திருந்தனர். இந்த நிலையில் இவர்கள் சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் மரணமடைந்தனர். இதையடுத்து இவர்களின் காட்சிகளை படத்தில் கொண்டுவர இயக்குனர் சங்கர் புது முயற்சியை மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் இந்தியன் 2 படத்தில் புதிய தொழில்நுட்பம் ஒன்று பயன்படுத்தப்படவிருக்கிறதாம். அதன்படி வேறு யாராவது ஒருவர் காட்சிகளில் நடிப்பார்கள். அவர் நடித்ததை விவேக் நடித்தது போல் மாற்றிவிடக்கூடிய வசதி அந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிறதாம். இதேபோல் நெடுமுடி வேணு போர்ஷனுக்கும் இதே திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாராம் ஷங்கர். தற்போது இவர்கள் 2 பேருக்கும் டப்பிங் பேசுவதற்கு மிகச்சிறந்த மிமிக்ரி கலைஞரை தேடும் படலத்தில் இருக்கிறாராம் ஷங்கர். தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் திரையில் தோன்றவிருக்கும் விவேக்கை பார்க்க ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு இருக்கிறார்கள்.